வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகி உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த நேரத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாட்களிலே பொதுவாக ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அல்லது அவர்கள் கையாள்வதற்கு தெரியாத ஒரு காரியம் என்று பார்க்கும் பொழுது, யாரை நாம் நேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் பிரச்சனை என்னன்னா, என்னை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு இருக்குது. அதே சமயத்தில் நான் யாரை நேசிக்கிறது அப்படிங்கிறது மனுஷனுக்கு தெரியாத ஒரு காரியமாக இருக்குது. அது எல்லா வயதினருக்கும் உட்பட்டதாக தான் இருக்குது. ஒருவேளை சிறு பிள்ளைகளுக்கு அதிலிருந்து கொஞ்சம் அவங்களுக்கு விளக்கு தான் இருக்கலாம். ஏன்னா அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களையோ உடன் படிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு விதத்தில் மட்டும் அவர்களுடைய அன்பு காணப்படுது. ஆனால் 10 பருவத்தை தாண்டியதற்கு பின்பதாக பார்க்கும் பொழுது, அதாவது டீனேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த 12-13 வயதிற்கு பின்பதாக இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், நாம் யாரை அன்பு செய்வது என்பது அவர்களுக்கு தெரியல. நான் யாரையெல்லாம் நேசிக்கலாம், யாரையெல்லாம் நான் நம்பலாம், யாருக்கிட்ட எல்லாம் என்னுடைய அன்பை நான் காண்பிக்கலாம், யாரிடத்துல எல்லாம் நான் மனசு திறந்து நான் பேசலாம், பழகலாங்கிறத இன்னைக்கு அநேகருக்கு தெரியல. அதனால அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக விதமான தவறான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக காணப்படுறாங்க. அந்த தவறான முடிவுகளுக்கு பின்விளைவுகளும் பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதான நிலையில் காணப்படுது. சிலருடைய வாழ்க்கையெல்லாம் அவங்க கஷ்டமும் கவலையுமாக போகக்கூடிய அளவிற்கு இந்த ஒரு பிரச்சனையானது காணப்படுது. யாரை நாம் நேசிக்க வேண்டும் அப்படின்னு மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கு. அப்போ உங்கள் எல்லாரையும் நேசிக்கிறதுக்கு ஒருவர் உண்டுங்கிறது நீங்கள் அநேக நேரம் கேட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் யாரை நேசிக்கணும், யாரை நேசிக்கக்கூடாது, அதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாக அதை குறித்து சொல்லப்படுது. நாம் யாரை நேசிக்க வேண்டும்? 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க இந்த நேரத்திலையும் கூட நாம் கேட்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவமில்லை. இந்த வசனங்களிலே தெளிவாக நாம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதற்கு 2 காரணங்களை சொல்கிறார். அந்த 2 காரணங்களையும் நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் யாரையெல்லாம் நீங்கள் நேசிக்கலாம் என்பது தெளிவாக உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். முதலாவது காரியமாக இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது முதலாவது சத்தியம் அல்லது முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்களை அன்பு கூறக்கூடியதான ஒரு தேவன் உண்டு என்று. அந்த தேவனானவர் உங்களை எப்படியாக அன்பு கூர்ந்தார் என்பதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக உங்களையும் என்னையும் அவர் கருதக்கூடியவராக இருக்கிறார். கருதக்கூடியதோடு மட்டுமல்லாமல் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதற்காக அவர் செய்த காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வரலாறாக பதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றையும் அதை மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே மனிதனாக 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் பிறந்து பரிசுத்தமாக வாழ்ந்து
உங்களுக்காக உங்களுடைய என்னுடைய பாவங்கள் எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து உங்களுக்கும் எனக்கும் அவர் மிக பெரிதான ஒரு அன்பை அவர் காண்பித்திருக்கிறார். மனிதன் முந்தி தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை, மாறாக தேவனானவர் முதலாவது அவர் மனிதனை அன்பு கூர்ந்தார். தேவனானவர் மனிதனை அவர் அன்பு கூறக்கூடியவராய் இருக்கிறார். அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை அன்பு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தெளிவாக நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக எண்ணி அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு தேவன் தான் நாம் நேசிக்கப்பட வேண்டும். நாம் அவரை நேசிக்கணும், அவரை அன்பு கூறணும், அவருக்காக நம்ம வாழக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். இன்னைக்கு உலகத்தில் அநேக மக்கள் என்ன செய்கிறோம்? நம்ம கண்களுக்கு தெரியதான மனிதர்களை நம்ம நேசிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம நேசிக்கணும். நம்முடைய உடன் பிறந்தவர்களை நேசிக்கணும், நம்முடைய பெற்றோர்களை நேசிக்கணும். அயலகத்தார்களில் நாம் சரியான ஒரு கண்ணியத்தோடு அவர்களை நம்ம நேசிக்கக்கூடியவர்களாக காணப்படணும். நம்ம சக ஊழியர்கள், சக வேலை செய்யக்கூடியவர்கள், சக நண்பர்கள், இப்படி அநேகரை இந்த உலகத்தில் நம்ம நேசிக்க வேண்டியது அவசியம். ஆனால் எல்லாரையும் நம்ம நேசிக்கிறதுக்கு முன்பதாக முதலாவது நம்ம யாரை நேசிக்கணும் அப்படின்னா, உங்களையும் என்னையும் உண்டாக்கின அந்த தேவனை நாம் நேசிக்க வேண்டும். ஏன் அவரை நாம் நேசிக்கணும், அவரை நாம் அன்பு கூறணும் அப்படின்னதுன்னா, முதல்ல அவர் நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார். நம்ம எந்த ஒரு நபர்களும் மற்றவங்க நமக்கு பிடிக்காததை செய்துட்டாங்கன்னா அவங்கள நம்ம அன்பு கூறுவோமான்னு கேட்டதுன்னா, அவங்கள நேசிப்போமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுன்னா, நிச்சயம் நம்ம இல்லை, நான் நேசிக்க முடியாதுன்னு தான் சொல்லுவோம். ஒருவேளை அப்படியே நேசிக்கிறேன்னு சொன்னாலும் கூட அது மாய்மாலமாக காணப்படும், வேஷமாக தான் இருக்கும், உண்மையான அன்பாக இருக்காது. உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவர்கள் நிச்சயமாகவே அவர்கள் மற்றவர்கள் தவறு செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அப்படியே அதையே சரி செய்யக்கூடியவர்களாக காணப்படுவாங்க. அந்த தவறுகளை அவர்களிடத்துல போய் சுட்டி காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதை சரி செய்து கொள்ளணும்னு அவங்க வாஞ்சிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனவே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவானவர் செய்த ஒரு மிகப்பெரிதான காரியம் என்னவென்றால், நாம் தவறு செய்தோம், நம்முடைய தவறுகளை எல்லாம் அவர் சுட்டி காண்பிக்கிறாரு. ஆனால் அதை விட இன்னொரு படி தாண்டி போய் என்ன செய்கிறாரு? நம்முடைய தவறுகளை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டவராக நமக்கு அவர் சமாதானத்தை தந்திருக்கிறார். நம்மை அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார், உங்களை அவர் அன்பு கூர்ந்திருக்கிறாரு. நாம் இயேசுகிட்ட அன்பு செலுத்தணும்னா அதுக்கு அவர் நல்ல உரித்தான ஒரு நபரானு கேட்டதுன்னா நிச்சயம் அவர் உண்டு. காரணம், அவர் உங்களை அன்பு செலுத்தினார். உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதன் ஒரு ஓவிய கண்காட்சிக்கு போனார். அந்த ஓவிய கண்காட்சியில் அநேக படங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த மனுஷன் அங்கேயே நின்றுட்டு ரொம்ப நேரம் அவர் யோசித்துட்டு இருந்தார். அந்த படத்தில் என்னதான் அப்படி வரைஞ்சிருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிலுவை வரைந்து அதற்கு கீழாக வரிகள் எழுதப்பட்டிருந்தது. இவ்வளவாக நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. நான் எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன், இதோ என்னுடைய கரங்களை நீட்டி நான் காண்பிச்சிட்டேன், நீ என்னை எந்த அளவுக்கு நீ நேசிக்கிற? அந்த கேள்வி அந்த மனிதனை அந்த நேரத்தில் அங்கேயே நிற்க செய்தது. உறைந்து போய் அந்த இடத்துல நின்றவாறு அவர் அதை யோசித்து கொண்டிருந்தார். இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த இயேசு அதே ஒரு கேள்விகளை கேட்கிறார். நான் அந்த சிலுவையில் உயிர் கொடுத்து, நான் என்னுடைய கரங்கள்லையும் கால்கள்லையும் நான் ஆணிகளால் நான் அந்த காயங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டேன், இவ்வளவாக நான் அன்பு கூர்ந்திருக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னில் அன்பாயிருக்கிறாயா? உன்னுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து இருக்கிறேன், நீ என்னை அன்பு கூறுகிறாயா? நீ குற்றங்கள் செய்த போது உன்னை நான் வெறுக்காம உன்னை நான் இன்னும் அதிகமாக அன்பு கூறக்கூடியவனாக தான் காணப்பட்டேன், நீ என்னை அன்பு கூறுகிறாயா? அந்த ஒரு கேள்வியை இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். உண்மையாகவே நாம் அவரை அன்பு செய்ய வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது, ஏன் நம்ம அவரை அன்பு செய்யணும்? ஏன் நாம் நம்முடைய தேவனை, நம்முடைய கடவுளை நம்ம அன்பு செய்யணும் அப்படின்னா, அதற்குண்டான காரணத்தை அவர் சொல்றார். அதனுடைய 5வது வசனத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவமில்லை.
தெளிவாக இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக அவர் வெளிப்பட்டார். இந்த இயேசுவானவர் கடவுளாக இருக்கிறார். எல்லாரும் சொல்ல நீங்க கேட்டிருப்பீங்க, நம்மை உண்டாக்கின கடவுள், இந்த இயேசுதான் உண்மையான கடவுள். அநேகர் சொல்ல நீங்க கேட்டிருக்கலாம். ஏன் அவர் உண்மையான கடவுளா இருக்கிறாரு, எப்படி அவர் அன்பு செய்யக்கூடியவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் நடைமுறைப்படுத்தி காண்பித்தார். எப்படின்னு பார்க்கும்போது, அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் விடுதலையை தந்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். நம்முடைய குற்றங்களை எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறார். நியாயமாக இந்த கடவுளானவர் என்ன செய்ய வேண்டும்? மனுஷனை தண்டிக்க வேண்டும். குற்றத்திற்கு மனுஷனை தண்டிக்க வேணும். அவன் நல்லது செஞ்சிருந்தான்னா அவனை கடவுள் ஆசீர்வதிக்கணும். அதுதான் பொதுவாக உலகத்தில் மனிதர்களுடைய புரிதல். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அப்படி செய்யலை. அவர் குற்றங்களை செய்தவர்களே அவர் நேசித்தார். அவர் குற்றம் செய்யறதற்காகவா? இல்லை. அதை தான் நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அவரிடத்தில் பாவம் இல்லை, அவரிடத்துல பாவமே இல்லை. அப்படி இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய உயிரையே கொடுத்தார். காரணம் என்ன? உங்களுடைய என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து நாம மன்னிப்பை பெறணும். நம்ம செஞ்ச பாவங்களுக்கு உண்டான தண்டனை யாராவது ஒருவர் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நீதி. அந்த நீதியை நிலைநாட்டணுங்கிறதுக்காக உங்களுடைய என்னுடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டவராக நமக்கு அவர் ஒரு விடுதலை தந்திருக்காரு, ஒரு மன்னிப்பை தந்திருக்கிறார். நான் செய்த குற்றத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கூடிய நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்னா நான் என்ன செய்வேன்? என் வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு அன்புள்ளவனாக இருப்பேன், உங்களுக்கு கடனாளியாக நான் இருப்பேன். நான் எவ்வளவுதான் உங்களுக்கு நான் ஈடு செய்தாலும் போதாத அளவிற்கு அப்படி நீங்கள் என்னை மன்னித்து இருக்கணும். அதுபோல தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நம்ம என்ன செய்தாலும் ஈடு செய்ய முடியாத அளவிற்கு அவர் மன்னித்தார். எப்படி? தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்து உங்களை என்னை மன்னித்திருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு அன்பை அவர் செலுத்தி இருக்கும் பொழுது, அப்படிப்பட்டதான ஒரு மன்னிப்பை நமக்கு தந்திருக்கும் பொழுது, நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவரை பதில் நம்ம அன்பு கூற வேண்டியது அவசியம். இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பிரியமான மக்களே, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் நீங்கள் இதை சிந்தித்து பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்துவானவரை நீங்கள் அன்பு செய்யறதற்கு அவருக்கு தகுதி இல்லையா? அவருக்கு எந்த விதமான அருகதையும் இல்லையா? நிச்சயம் அவருக்கு உண்டு. காரணம், அவர் உங்களை முந்தி அன்பு கூர்ந்தார். நாம் செய்த தவறுகளை எல்லாம் நம்ம வாய்விட்டு சொன்னோன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட நம்மளை நேசிக்க முடியாது. அப்படிதான் மனிதனுடைய நிலை இருக்கு. ஆனால் நம்மை படைத்த கடவுள் அவர் நம்மை நேசித்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்முடைய என்ன எல்லா குற்றங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் அவர் நம்மை அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்து அதோடு மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக ஒரு காரியம் செஞ்சார். என்னதுன்னா, இந்த அன்பை அவர் காண்பித்தார். எப்படி? நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து அவர் காண்பித்தார். அந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினா நீங்கள் இந்த இயேசு கிட்ட கேளுங்க. இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னிங்க, என்னுடைய பாவத்தை எல்லாம் நீங்கள் மன்னித்து எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தாருங்க, எனக்கு நிம்மதியான வாழ்க்கை தாருங்க. நான் உங்களுடைய பிள்ளையாக வாழ விரும்புகிறேன், உமக்கு பிரியமானபடி வாழ விரும்புகிறேன். இனி நான் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யும். அப்படிங்கிற ஒரு முழு மனதோடு நீங்கள் இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டீங்கன்னா நிச்சயம் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த தேவன்தாமே உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.